love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. போன லெக்சர் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நம்ம பார்த்தோம். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் ஏன் எத்தீரியம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னாலஜி. லெட்ஸ் டேக் இட். நண்பர்களே, போன லெக்சர் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன, அதை எப்படி பண்ணுறாங்க, எதனால் ஒன்று காஸ்ட்லியாக இருக்குது, என்னென்ன ஹார்ட்வேரு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எத்திரியம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு போதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த லெக்சர் நம்ம நிறைய ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். இதுவும் இன்னும் டோட்டலாக முடியல. இன்னும் ஒரு லெக்சர் இருக்குது அந்த கான்சென்சஸ்லாம் டோட்டலாக பார்க்கறதுக்கு. ஸோ என்னோட கொஞ்சம் பொறுமை காத்துன்றேங்க. இப்போது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன நண்பர்களே? ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு சூதாட விதிக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு கிளப்புக்கு போகிறீங்க. அந்த கேமை ஜாயின் பண்ணுறதுக்கே உங்களுக்கு $10,000 கேட்குறாங்க. சரி, நீங்களும் ஜாயின் பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட்டோட. இப்போ திடீர்னு யாரோ செலக்ட் பண்ணிவிட்டு, ரேண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாக்கை காமிச்சிட்டு மிச்ச பேர்லாம் என்னப்பா ஆன்சர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக ஆனஸ்ட்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்சென்டிவ் $25. நீங்கள் டிஸ்ஆனஸ்ட்டாக சொன்னீங்கன்னா உங்கள் $10,000 போச்சு, அந்த ரிவார்டும் போச்சு. ஸோ உண்மையாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிசு, பொய்யா சொன்னால் மொத்ததும் போச்சு. அதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். சரியா? ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்பவுமே பிளாக் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு குரூப் கான்சென்சஸ் தேவையாக இருக்கும்போது யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஃபண்ட்ஸை போட்டுட்டு நான் என்னை சேர்த்துக்கோப்பா அப்படி சொல்லலாம். அப்போது ஒரு ரேண்டம் பிளேயரை நம்ம செலக்ட் பண்ணலாம். அந்த ரேண்டம் பிளேயர் காமிக்கிற டேட்டா எல்லாருக்கும் காமிச்சு இது கரெக்டாக இருக்கான்னு நான் சொன்ன மாதிரி தான் பார்ப்போம். அது எல்லாமே வேலிடேட் பண்ணுவாங்க, இல்லை இன்வேலிடேட் பண்ணுவாங்க. அதான் விஷயம். சரியா? இப்போது மெஜாரிட்டி நான் எப்பவுமே சொல்லுவேன், மெஜாரிட்டி அக்ரி பண்ணிட்டீங்கன்னா 51% மேலே அக்ரி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆள் தான் வின்னர். அப்படி இல்லாட்டி அந்த ஆளுக்கு போச்சு. இங்கே ஒரு கம்ப்யூட்டேஷன் கிடையாது, ஒரு அல்காரிதம் கிடையாது, ஒரு பெரிய ஹார்ட்வேர் கிடையாது, அந்த நவுன்ஸ் கிடையாது, அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது. இதில் என்னன்னா ஜஸ்ட் ஸ்டேக்கிங். ஓகே, அதுதான் இங்கே. ஆனால் இதில் ஒன்று யோசிச்சிங்களா, யார்கிட்ட பைசா இருக்கோ அவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது கூட ஒரு மாதிரி சென்ட்ரலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் என்ன வித்தியாசம்? ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா உங்கள் ஒர்க்கான ப்ரூஃப், உங்கள் ஒர்க்கை நீங்கள் காமிக்கிறீங்க, ப்ரூஃபாக காமிக்கிறீங்க, அதுக்கு ஒரு ரிவார்டு. இங்கே நீங்கள் ஸ்டேக்கை போடுறீங்க, நீங்கள் ஒரு சேஃப் பெட்டை பண்ணுறீங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் செக்யூரிட்டி, ஏன்னா ஏற்கனவே ப்ரூவனு செக்யூரிட்டி, இது ஸ்பீடு. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான் பிட்காயின் எத்திரியமும். ஓகே, இது இன்னும் ப்ரூவே ஆகலை. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் நிறையா கேபிட்டல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஹார்ட்வேரில். இங்கே அந்த ஸ்டேக்காக பண்ணுறீங்க. ஹார்ட்வேரு, பெரிய கம்ப்யூட்டேஷன் பவர் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா $3000 எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணுறீங்க. இங்கே அந்த பைசாவை நீங்கள் ஸ்டேக்காக போடுறீங்க. ஓகேவா? ஸோ எத்திரியம் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். இந்த லெக்சர் குட்டியான லெக்சர் தான், கிறிஸ்பாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி என்கிட்ட தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் தயங்காமல் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்தது, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க சக்தி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.